நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க மல்லி சமையலில் இன்றைக்கி கோதுமையை வச்சு ஒரு பொங்கல் செய்ய போகிறோம். கோதுமை ரவை வச்சு அதுக்கு ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போது நம்ம எந்த டம்ளரில் எடுக்கிறோமோ அந்த டம்ளரில் 3/4 டம்ளர் கோதுமை, ஒரு 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு, இதான் அளவு. 1க்கு 2 பங்கு தண்ணி. இப்போ ஒரு டம்ளர் எடுத்துருக்கோன்னா 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் கொல வேணும்னா நம்ம கூட 1/2 டம்ளர் சேர்த்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பை ஒரு குக்கரில் லேசாக வறுத்தாச்சுங்க. வறுத்து அதை கழுவிக்கலாம். கழுவிட்டு வந்து கொஞ்சம் பாசிப்பருப்பை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுவோம். ரவை சீக்கிரம் வெந்துடும். பாசிப்பருப்பு கொஞ்சம் வேகட்டும். பொங்கல் அளவுக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது. உப்புமா கிண்டி சாப்பிட்றதுக்கு நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குங்க. இப்போது ரவையை லேசாக வறுத்து வச்சுருக்கேன். நல்லா கொதிச்சிருச்சு பருப்பு. இப்போது நம்ம இந்த ரவையை சேர்த்துக்கலாம். ரவையை சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். அவ்வளோதான். நம்ம மூடி போட்டு ஒரு விசில் விட்டுக்கலாம். இதுக்கு நல்லா சாம்பார் சைடிஷ்ஷாக இருந்தால் சூப்பராக இருக்குங்க. நான் இன்றைக்கி சட்னி தான் அரைச்சிருக்கேன். சாம்பார் இருந்தால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதுக்குள்ளேயும் நம்ம ஒரு பாத்திரத்தில் தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் விட்டுருக்கேன். சீரகம், மிளகு, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, இதை சேர்த்து நம்ம தாளித்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு விசில் விட்டு எடுத்துட்டோம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இல்லை இன்னும் நம்ம குழம் வேணும்னா கொஞ்சம் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தாளித்ததையும் அதோடு சேர்த்துடலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் இருக்குது இந்த பொங்கல். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சாம்பார் சட்னி இருந்தால் ரெண்டும் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ சட்னி வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.